ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஒரு நாள் விரதம் எப்படி இருப்பது. இந்த ஒரு நாள் விரதத்தை கடைபிடித்தாலே 48 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விரத முறை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சஷ்டி ஆரம்பிக்கின்ற நேரம், அதே மாதிரி இந்த மகா கந்த சஷ்டி அன்று எப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும், விரதம் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும், ஒரு நாள் விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், செய்யக்கூடிய தானம் என்ன, இது எல்லாமே முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டின் கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்குகின்றது. சூரசம்ஹாரம் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும். ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். முக்கியமா விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், இந்த விரதம் இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது ஒரு நாள் விரதத்தின் அப்போ, அதை தான் இப்போ நம்ம பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை அருளை பெற்றாலே நம்முடைய துன்பங்கள் நீங்கும், ஆசைகள் நிறைவேறும். முக்கியமா பாத்தீங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க, ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. அதாவது அந்த விரத காலம் ஆரம்பித்து விட்டது, நான் நடுவுல இருக்க போறேமானா 21 நாள் விரதம், 11 நாள் விரதம், 7 நாள் விரதம், இது எல்லாமே நீங்க இருக்கலாம். 7 நாள் விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பிங்க, அக்டோபர் 28ஆம் தேதி முடிங்க. 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும், அதற்கப்புறமா மறுநாள் திருக்கல்யாணம் நடைபெறும். இதை பார்த்துவிட்டு விரதத்தை நீங்க நிறைவு செய்யலாம். ஒரே நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எந்த முறையில விரதம் இருந்தா முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும், எந்த மந்திரங்கள் சொல்லணும், எந்த நேரத்தில் என்ன நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது ஐப்பசி மாத வளர்பிறையில அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதமை திதியில துவங்கி சப்தமி வரைக்கும் இருக்கின்ற 7 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். ஆனா அனைவராலும் 7 நாட்கள் விரதம் இருக்க முடியாது. அப்படி 7 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க 6வது நாளான சஷ்டி திதியில, அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறுகின்ற நாள் அன்று மட்டும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். ஒரே ஒரு நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த நேரத்துல பூஜை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய தானத்தையும் செய்து இந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சரி, அந்த ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கின்ற முறையை இப்பொழுது பார்த்துடலாம். அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் அப்படின்னு நான் சொன்னேன். சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கணும். அப்படி முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து. அன்னைக்கு சூரசம்ஹாரம் அப்படின்றதுனால காலையிலேயே நெய்வேத்தியம் எதுவும் வைத்து படைத்து வழிபட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த வருடம் சூரசம்ஹாரம் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும். அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீங்க குளித்துட்டு வீட்டில் இருக்கின்ற முருகன் படத்தை துடைத்து சுத்தம் பண்ணிக்கோங்க. வாசனையான மலர்கள் வைங்க, என்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர்கள் வைங்க. அது மல்லிகையோ செம்பருத்தியோ செவ்வரளியோ எந்த மலர் இருந்தாலும் அதை வைத்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும், முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது. அதனால நீங்க காலையில 6 மணிக்கே நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். செய்ய வேண்டியது என்னன்னா, முடிந்தவர்கள் ஷட்கோண கோலம் வரைந்து சரவணபவ அப்படின்ற 6 எழுத்துக்களிலும் முழுமையாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சஷ்டி அன்னைக்கு அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. காலையில இருந்து உபவாசம் இருக்கலாம், வெறும் தண்ணீர் மற்றும் அருந்தி, உங்கள் உடல்நிலையை பொறுத்து. வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இந்த உபவாசம் இருக்க வேண்டாம். உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை என்னால் இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க பால் பழம் சாப்பிட்டு நீங்க விரதத்தை தொடர்ந்து இருக்க ஆரம்பிக்கலாம். 6 விளக்குகளையும் காலையிலையும் ஏற்றணும், மாலை நேரத்திலையும் ஏற்றணும்.
வேலைக்கு போறவங்க ஏதாவது ஒரு வேலையில நீங்க தீபம் ஏற்றினால் நல்லது. முருகன் படத்துல இருக்கக்கூடிய வேலிற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு தொட்டு வைங்க. ஏன்னா அன்னைக்கு சூர சம்ஹாரம் அப்படின்றதுனால வேலிற்கு விசேஷமான பூஜைகள் எல்லாமே நம்ம செய்யணும். வீட்டுல தனியாக வேல் வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா அன்றைய தினம் வேலிற்கு அபிஷேகம் கட்டாயம் பண்ணணும். பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், தயிர் இந்த மாதிரியான பொருட்களால் அபிஷேகம் கட்டாயம் பண்ணணும். வேலிற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க. எங்கள் வீட்டில் வேல் இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லோர் வீட்டிலையும் முருகன் படம் இருக்கும், முருகன் கையில் வேல் இருக்கும். அந்த வேலிற்கு சந்தன பொட்டு வைங்க, ஒரு குங்கும பொட்டு வைங்க. முருகனுடைய அருளை வேண்டி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகப்பெருமானிடம் வைங்க. இப்படி நீங்க வீட்டில் இருந்தபடியே விரதம் இருந்தாலும் நிறைய தண்ணீர் குடித்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகல்ல தூங்கவோ நீங்க மற்ற காரியங்கள் ஈடுபடவோ கூடாது. காலில் செருப்பு அணியாமல் கோவிலுக்கு சென்றால் நல்லது. விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். சூரசம்ஹாரம் மாலை நேரத்துல 4:30 மணிக்கு மேல நடைபெற ஆரம்பிக்கும். சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லைன்னா கோவில்கள்ல எந்த நேரத்துல சூரசம்ஹாரம் நீங்க சென்று பார்க்க முடியுமோ அந்த சூரசம்ஹாரம் நடைபெறுகின்ற நேரத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அன்றைய நேரத்துல சூரசம்ஹாரம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டிற்கு வந்து குளிச்சுட்டு வீட்டுல திரும்பவும் ஷட்கோண தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபாடு பண்ணணும். காலையிலயும் மாலையிலயும் ஏற்றணும்னு சொன்னேன்ல, மாலையில ஏற்றக்கூடிய நேரம் இதுதான். இல்ல நான் ஒருவேளை ஏற்றுறேமா அப்படின்னு சொல்றவங்க சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷட்கோண தீபம் ஏற்றி பூஜையை முடிச்சுக்கோங்க. கோவிலுக்கு போயிட்டு நீங்க விரதம் இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பிரசாதத்தை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து அதுல சிறிதளவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். வீட்டில் இருந்து விரதம் இருக்கிறவங்க குளித்து விட்டு தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல், பால், பழம், அப்படி இல்லைன்னா 6 வகையான சாதம் வைத்து நெய்வேத்தியமாக படைத்து அதை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க என்ன தானம் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கணும். ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்கல்ல, அவங்க சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து படைக்கணும். 48 நாட்கள் விரதம் இருக்கிறோமா, 28 நாட்கள் இருக்கிறோம், 21 நாட்கள் இருக்கின்றோம், 11 நாட்கள் இருக்கின்றோம், 7 நாட்கள் இருக்கிறோம், நாங்க எப்பமான விரதத்தை நிறைவு செய்யறது அப்படின்னா இதே மாதிரிதான் சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கு அப்புறமா வீட்டுல வந்து பால் பழம் சாப்பிட்டு நீங்க இந்த விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் 28ஆம் தேதி முருகன் கோவில்கள்ல திருக்கல்யாணம் முருகருக்கு நடைபெறும். அப்பொழுது அந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகனுடைய பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு இந்த விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம். 27ஆம் தேதி மாலை நேரத்திலையும் விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் 6 மணிக்கு மேல. இல்லைன்னா 28ஆம் தேதி திருக்கல்யாணத்தன்றும் விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். இப்படி நீங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டு தான் விரதத்தை நிறைவு செய்யணும். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். முருகனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி முருகருக்கு வேல்மாறல் அன்றைய தினம் தவறாமல் பாராயணம் பண்ணணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த வேல்மாறல்ல நிறைய பாட்டுகள் இருக்கு. அதை நீங்க பாடுங்க. முக்கியமா வேல்மாறலை நீங்க இன்றைய சூரசம்ஹாரம் தினத்துல பாராயணம் பண்ணும் பொழுது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்னா, உங்களுடைய தலையெழுத்து மாறும், துன்பம் நீங்கும். நீங்க எதை கேட்டு விரதம் இருக்கின்றீர்களோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். ஓம் சரவண பவ. நீங்க எந்த ஒரு மந்திரம் சொல்ல முடியலனாலும், பாடல்கள் செய்ய முடியலனாலும், பாட முடியலனாலும், கேட்க முடியலனாலும் ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை அன்றைய நாள் முழுதும் உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இப்படி நீங்க வழிபாடு செய்து பாருங்க. மனதார வேண்டி முருகப்பெருமானை இப்படி வழிபாடு செய்தாலே கேட்டது கேட்டபடி கிடைக்கும். உங்களுடைய குறைகள் நீங்கும். முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும். சஷ்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புனிதமான நாள். முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க.
ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஒரு நாள் விரதத்தை இப்படி கடைபிடிங்க. ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த முழு வீடியோ பார்த்ததுக்கு நீங்கள் ஒரு நாள் விரதத்தை கடைபிடித்து இருந்ததற்கு பலன் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.